மனிதன் இதயத்தை இயக்க முடியுமா? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க. மனிதன் இதயத்தை இயக்க முடியுமானா, நிச்சயமாக இதயத்தை மனிதனால் இயக்க முடியாது. அது இந்த இயற்கை தான் இயக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த பூமியில் மனிதன் நான் அதை சாதித்து விட்டேன், இதை சாதித்து விட்டேன் என்று சொல்வதுண்டு. ஆனால் இதயம் எல்லா நேரங்களிலும் தன் பணியை செய்து கொண்டு இருக்கிறது. அது ஏதாவது நான் சாதனை செய்துவிட்டேன் என்று சொல்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. அது இயற்கையின் செயல்பாடு. இயற்கை அதை இயக்கிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டும் இருக்கும் ஒரு நபர் இந்த உலக நன்மைக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னை எப்பொழுதும் புகழ்ந்து பேசிக்கொள்வதில்லை. ஆனால் வீட்டில் இருக்கும் மனிதர்களுக்கு மட்டும் சேவையை செய்துவிட்டு அவர்களுக்கு தேவையானதை கொடுத்துவிட்டு நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்ளுவது உண்டு. ஆனால் இந்த உலகத்திற்கே நன்மையை செய்யக்கூடிய ஒரு மனிதன் தன்னை எப்பொழுதும் புகழாரம் பாடிக்கொள்வதில்லை. அவன் தன்னை புகழ்ந்து பேசிக்கொள்வதும் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த மண்ணில் விளைகின்ற நெல் பயிர் எப்பொழுதுமே பூமியை பார்த்து தலைவணங்கிதான் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த நெல் பயிருடன் இருக்கும் புல் எப்பொழுதும் வானத்தை நோக்கிதான் இருக்கும். ஏனென்றால் புல் மற்றவர்களுக்கு மனிதனுக்கு அது பயன்படாது. ஏனென்றால் நல்ல மனிதன், இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய மனிதன் எப்பொழுதும் எவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தாலும் அவன் நெல் பயிரைப் போல குனிந்துதான் இருப்பான், அவன் பணிந்துதான் இருப்பான், பண்புள்ளவனாகத்தான் இருப்பான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நெல் பயிர் ஒரு மனிதனுடைய உயிரை வாழ வைக்க உதவுகிறது. நெல் பயிர் மற்றவர்களை வாழ வைக்கவே அது வளர்ந்துள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனித இனத்தை மட்டுமல்ல மற்ற உயிர்களையும் வாழ வைக்கும் தன்மை எல்லாம் அறிந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய மனிதனால் மட்டுமே முடியும். இந்த தனக்காக எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு நான் எல்லாமே சாதித்து விட்டேன் என்று சொல்வது அது சரியாக இருக்காது. அது பகுத்தறிவு இல்லாத மனிதன் பயன்படுத்தும் வார்த்தை தான் அது. பகுத்தறிவு முழுமையாக பயன்படுத்தக்கூடிய மனிதன் அவன் ஞானியாக மாறுகிறான். ஞானியாக மாறும் பொழுது அவன் நான் இந்த உலகுக்கு எதுவும் செய்யவில்லை என்று தன்னை தாழ்த்திக் கொள்கிறான். அப்படித்தான் இதயமும் இந்த உடலையும் உயிரையும் அத்தனையும் இயக்கிக் கொண்டு இருக்கிறது இந்த இதயம். அந்த இதயம் எப்பொழுதும் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் இருந்துதான் இவ்வளவு பெரிய உடலை இயக்குகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் உங்களுக்காக செய்து கொள்ளும் காரியத்தை மாறுதட்டி கொண்டு நான் மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டேன் என்று சொல்வது அது உங்களை அழகுபடுத்தாது. அது உங்களை இழிவுபடுத்துமே ஒழிய அது அழகுபடுத்தாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திற்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகம் நன்றாக இருக்கும். நீங்களும் இந்த மண் உலகில் அழகானவர்களாக இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை. நன்றி.